சித்தர்களை பற்றி ஒரு தகுதிப்பாடு சொல்லுங்க அப்படின்னா என்ன சொல்லுவோம்? தகுதிப்பாடுனா குவாலிஃபிகேஷன், அவங்களோட குணம் என்ன அப்படிங்கிற கேள்வி. அவங்க எந்த அதிகாரத்துக்கும் கட்டுப்படாதவர்கள், எந்த எதேச்சாதிகாரத்துக்கும் கட்டுப்படாதவர்கள், பகுத்து அறிகின்ற அறிவுக்கு ஒவ்வாத விஷயங்களை ஏற்றுக்கொள்ளாதவர்கள், கேள்விகளால் ஆனவர்கள் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இது அத்தனையுமே இன்னொரு உணர்வுக்கும் பொருந்துது அப்படின்னு வள்ளல் பிரான் சொல்கிறார். அதாவது கேள்விகளுக்கு அப்பாற்பட்டது, எதேச்சாதிகாரத்துக்கு அடங்காதது, அதிகாரத்துக்கு அடங்காதது, யாராலும் கட்டுப்படுத்த இயலாதது அப்படிங்கிற குணங்கள் எல்லாம் இன்னொரு உணர்வுக்கு ஒத்து வரும். அந்த உணர்வும் இப்படித்தான் அப்படின்னு வள்ளல் பிரான் சொல்கிறாரு ஒரு உரைநடை பகுதியில். அது பேர் பசியின் சகியாமை அப்படின்னு தலைப்பு கொடுக்குறார். ரொம்ப ஆச்சரியமான விஷயம். அவர் சொல்லுகின்ற அந்த உவமைகள், இந்த உரைநடையில் அவர் சொல்லுகின்ற அந்த கருத்துகள் முதல்ல நம்ம மனசில் அப்படியே ஆழ பதியுது. ஆமாம்ல அப்படின்னு தான் ஒரு பதிலை நம்ம சொல்ல முடியுது. இன்னைக்கு வள்ளல் பிரான் இந்த பசியின் சகியாமை அப்படிங்கிற பகுதியில் என்ன சொல்றார் பார்க்கலாம். உலகம் முழுவதும் ஆளுகின்ற சக்கரவர்த்தியாகிய அரசனும் பசி நேரிட்ட போது தனது அதிகார உயர்ச்சி முழுவதும் விட்டு தாழ்ந்த வார்த்தைகளால் பசி நேரிட்டது, என்ன செய்வது என்று அருகில் இருக்கின்ற அமைச்சர்களிடத்து குறை சொல்லுகின்றார். பகைவர்களால் எரியப்பட்ட மார்பில் உருவிய பானத்தையும் கையில் பிடித்து கொண்டு எதிரிட்ட பகைவரையெல்லாம் அஞ்சாது ஒரு நிமிஷத்தில் வெல்லத்தக்க சுத்த வீரரும் பசி நேரிட்ட போது சௌகரியத்தை இழந்து பசிக்கு அஞ்சி பக்கத்தில் நின்றவரை பார்த்து இளைப்பு வருமே, சண்டை எப்படி செய்வது என்று முறையிடுகின்றார்கள். பசியின் சகியாமை அப்படிங்கிற பகுதியில் நம்முடைய வள்ளல் பிரான் கொடுக்கிறார் உபதேச குறிப்புகளில். அவர் சொல்லுகின்ற ரெண்டு ஓமை, ரெண்டு ஆளுமைகள், இரண்டு பேருமே அதிகாரத்தின் உச்சத்தில் இருப்பவர்கள், அல்லது பவர்னு சொல்லுவோம்ல, பவர் பாயிண்ட், அந்த மாதிரியான ரெண்டு பேர். ஒருவர் அரசன், இன்னொருத்தர் மிக மிக சக்தி வாய்ந்த அச்சமே இல்லாத வீரன். இந்த ரெண்டு பேருமே மண்டியிடக்கூடிய ஒரு உணர்வு உண்டு என்றால் அது பசிதான் அப்படின்னு ஆணித்தரமாக சொல்கிறாரு. இதைத்தான் நம்ம முதல்ல சொன்னோம். சித்தர்களோட குணமும் இந்த மாதிரி அதிகாரத்துக்கு மண்டியிடாதது, எதேச்சாதிகாரத்தை எதிர்த்து நின்று கேள்வி கேட்பது, அல்லது எந்த விதமான அடக்குமுறைக்கும் அடங்காத சித்தர்கள் அப்படின்னு நம்ம சொன்னோம்ல. இதே உணர்வு தானே பசிக்கும் இருக்குது. அதைத்தான் வள்ளல் பிரான் சொல்றார். அரசனாக இருந்தாலும் கூட மண்டியிட வேண்டிய ஒரு உணர்வு பசி என்பது. அதே போன்று அந்த சுத்த வீரன் தளபதி என்ன செய்வாங்க, மார்பில் பாஞ்ச பானத்தை கூட கையில் பிடிச்சிக்கிட்டு எதிரில் இருக்கக்கூடிய எதிரிகளை மீண்டும் தாக்கக்கூடிய வல்லமை வாய்ந்த அந்த வீரர்கள் கூட பசி வந்துடுச்சுன்னா கைகால் நடுங்குமே, பசிக்குதே, போரிட முடியாதே அப்படின்னு தாழ்ந்து போயிடுறாங்க அப்படின்னு சொல்கிறார். கொஞ்சம் அவர் உரைநடையில் பயணிச்சுட்டு வரலாம். உலகம் முழுவதும் ஆளுகின்ற சக்கரவர்த்தியாகிய அரசனும் பசி நேரிட்ட போது தனது அதிகார உயர்ச்சி முழுவதும் விட்டு தாழ்ந்த வார்த்தைகளால் பசி நேரிட்டது, என்ன செய்வது என்று அருகில் இருக்கின்ற அமைச்சர்களிடத்து குறை சொல்லுகிறான். உலகம் முழுதும் என்னோட ஆட்சியின் கீழே தான், நான் தான் ஒற்றை சக்கரவர்த்தி, ஒற்றை பேரரசன், எல்லோரும் எனக்கு வாய்த்த அடிமைகள் அப்படின்னு உயர்வு நவிர்ச்சி பேசுகின்ற அந்த அரசனாகவே இருக்கட்டுமே. யோசிச்சு பாருங்க, அந்த அரசன்ட்ட இல்லாததே இல்லை அப்படிங்கிற ஒரு நிலை இருக்கும். அவர் அந்த அரசனோட அரண்மனையில் பொண்ணு இருக்கும், பொருள் இருக்கும், நவ மணிகள் இருக்கும், முத்து இருக்கும், பவளம் இருக்கும், வைடூரியம் இருக்கும், மாணிக்கம் இருக்கும், முத்து பரல் இருக்கும். உலகத்தில் இல்லாத சொத்து எல்லாமே அவங்கக்கிட்ட இருக்கும். அமர் நிலம், நீச்சு, அரண்மனை, ஊர்கள் எல்லாமே அவங்கள்ட்ட இருக்கும். அரசாட்சி இருக்குது. அதை தவிர நான் சொல்லுவது தான் சட்டம், இதை இந்த உலகம் ஏற்றுக்கொள்ள வேண்டும்னு சொல்லக்கூடிய அந்த லெஜிட்டிமேட் பவர்னு சொல்லுவோம்ல, அப்படியாக இருக்கக்கூடிய ஒரு சக்கரவர்த்தியாக இருக்கக்கூடிய ஒருத்தர் கூட பசி வந்துடுச்சுன்னா பொண்ணு சாப்பிட முடியாது, பொருள் சாப்பிட முடியாது, நவரத்தினத்தை சாப்பிட முடியாது, தங்கத்தை சாப்பிட முடியாது, வெள்ளியை சாப்பிட முடியாது, அவர் உட்கார்ந்து இருக்கக்கூடிய அரியணையை கூட சாப்பிட முடியாது, அவர் தன்னுடைய உடம்பில் அலங்காரமாக அணிந்திருக்கக்கூடிய உடைவாளையும் சாப்பிட முடியாது, கிரீடத்தையும் சாப்பிட முடியாது, எதையுமே சாப்பிட முடியாது. பசி வந்தா உணவை மட்டும்தான் உண்ண வேண்டும். ஆனால் அந்த பசிக்கின்ற நேரத்தில் உணவு இல்லை என்றால் என்ன செய்வார் அரசர், என்ன செய்வார் சக்கரவர்த்தி, என்ன செய்வார் பேரரசர்? யோசிச்சு பாருங்க.
அது பேரரசராகட்டும், குறுநில மன்னர்களாகட்டும், எளியவர்களாகட்டும், வறியவர்களாகட்டும், பசி என்று வந்துவிட்டால் அவர்களுடைய குணம் மாறி போய்விடும் என்று வள்ளல் பிரான் இதில் குறிப்பாக சொல்றார். அப்படிப்பட்ட செல்வத்தில் மிதக்கின்ற ஒருத்தர் கூட பசி வந்துடுச்சு, பசிக்கு சோறு இல்லை, பக்கத்தில் பழம் இல்லை அப்படிங்கும்போது பரிதவிச்சு போய் மண்டியிட வேண்டியிருக்கும் அப்படின்னு தெளிவாக சொல்றார். அமைச்சர்கள்ட்ட என்ன கேட்பாரா அரசன் பாருங்க சொல்றத. தாழ்ந்த வார்த்தைகளால் பசி நேரிட்டது, என்ன செய்வது என்று அருகில் இருக்கின்ற அமைச்சர்களிடத்து குறை சொல்லுகிறான். தாழ்ந்த வார்த்தைகளால் அப்படிங்கிறார். ஏன்னா பசிக்கிற வயிற்றுக்கு உணவுதான் தெய்வம்னு நம்ம சொல்வோம்ல. பசிக்கிற வயிற்றோடு இருக்கிறவங்கள்ட்ட போய் உயர்ந்த வார்த்தைகளை பேசுங்க, ஆன்ம ஞானத்தை பேசுங்க, ஆன்மீகத்தை பேசுங்க, இறை தத்துவத்தை பேசுங்க. அவங்க சல்லுன்னு விழுந்துட்டு ஒன்று சொல்லுவாங்க, இருக்கிறத அதெல்லாம் இருக்கட்டும்பா, ஒரு பக்கம் தள்ளி வை, இப்போ எனக்கு பசிக்குது, சோறு கொடு அப்படின்னு தான் சொல்லுவாங்களே தவிர பசியோடு இருக்கலாம், நீ ஆன்மாவை பேசு, ஆன்ம ஞானத்தை பேசு, இறை தத்துவத்தை பேசு, கடவுள் கருணையை பேசுன்னெலாம் யாரும் சொல்ல முடியாதுன்னு வள்ளல் பிரான் சொல்கிறார். அடுத்து சுத்த வீரர்கிட்ட வர்றார் பாருங்க. பகைவர்களால் எரியப்பட்ட மார்பில் உருவிய பானத்தையும் கையில் பிடித்து கொண்டு எதிரிட்ட பகைவரையெல்லாம் அஞ்சாது ஒரு நிமிஷத்தில் வெல்லத்தக்க சுத்த வீரரும் பசி நேரிட்ட போது சௌகரியத்தை இழந்து பசிக்கு அஞ்சி பக்கத்தில் நிற்கின்றவரை பார்த்து இளைப்பு வருமே, சண்டை எப்படி செய்வது என்று முறையிடுகிறார்கள். ஒரு சுத்த வீரன் வச்சுக்கோங்களேன், வில் படை வச்சிருப்பாங்க, வாழ் படை வச்சிருப்பாங்க, அப்புறம் தளபதிகள் இருப்பாங்க, அதுக்கப்புறம் யானைப்படை இருக்கும், குதிரைப்படை இருக்கும், காலாட்படை இருக்கும். இந்த படைகளில் இருக்கக்கூடிய ஒரு சுத்த வீரன் வச்சுக்கோங்க. எதிரில் நிற்கக்கூடிய எதிரிகளை வில்லால் தாக்கலாம், வாளால் தாக்கலாம், கதையால் தாக்கலாம், ஓட ஓட விரட்டலாம், யானை மேலே ஏறி விரட்டலாம், குதிரை மேலே ஏறி விரட்டலாம், எப்படி வேணுமானாலும் ஏறி விரட்டலாம். பசி வந்துடுச்சுன்னா, ஏய் பசியை தள்ளிப்போ, நான் சுத்த வீரனாக்கும், நீ என்னுடைய அடிமை அப்படின்னு சொல்ல முடியுமா? இன்னொரு விஷயம் என்னென்னா, எதிரிகள் என்பவர்கள் உருவத்தோடு இருப்பவர்கள். அவங்கள்ட்ட நீங்கள் போராடலாம், போரிடலாம். அவங்கள வாளால் தாக்கலாம், குருவாளால் தாக்கலாம், கதையால் தாக்கலாம், வில்லால் தாக்கலாம், எல்லாம் செய்யலாம். யானை மேலே ஏறி விரட்டலாம், குதிரை மேலே ஏறி ஓட ஓட விரட்டலாம். பசி என்பது உருவம் இல்லாத அருவம். அதை நீங்கள் எங்கேன்னு போய் வாழ் சொல்லிட்டுவீங்க? அதை விரட்டுறதுக்கு எந்த யானை மேலே ஏறி விரட்டுனா போகுமா? அது குதிரை மேலே ஏறி விரட்டினா போகுமா? அது பசிங்கிறது உருவமே இல்லாத எதிரி. அதுதான் பசியோட சுவாரஸ்யம், அதுதான் பசியோட வலிமை. காற்று மாதிரி, காற்று கூட இந்த பூமியில் எல்லா இடத்துலையும் இருக்கும். ஆனால் பசி என்பது அந்த ஒரு ஜான் வயிற்றுக்குள்ளே இருக்கிற ஒரு மிகப்பெரிய எதிரி. ஒரே ஒரு ஜான் நம்முடைய வயிறு, அந்த வயிற்றுக்குள் இருக்கக்கூடிய உருவம் இல்லாத ஒரு அருவம் தான் எல்லோரையும் வீழ்த்தி விடக்கூடிய பசி என்கின்ற உணர்வு. அப்படின்னா இந்த பசி என்கின்ற உணர்வுக்கு தான் சக்கரவர்த்தியாக இருந்தாலும் அடிமையாக வேண்டும், வீரனாக இருந்தாலும் அடிமையாக வேண்டும், செல்வந்தனாக இருந்தாலும் அடிமையாக வேண்டும். அதை எதிர்த்து போரிடுவது என்பது இயலவே இயலாது, எந்த உயிரினத்துக்கும் இயலாது. வீரனாக இருந்து வாழை சுழட்டிக்கிட்டு பசியை தள்ளிப்போ, நான் உன்னோடு போரிடுகிறேன், உன்னை அடிமையாக்கி விடுவேன், உன்னை வென்று விடுவேன், யாராலையும் சொல்ல முடியாது, ஞானிகளாலையும் சொல்ல முடியாது. முற்றும் துறந்த ஞானி, முற்றும் துறந்த துறவி ஒருவேளை சாப்பாடை துறக்க முடியாதுங்க. அதனால தான் ஜீவகாருண்யம் என்று நம்முடைய வள்ளல் பிரான் அந்த அடையா அடுப்பை உருவாக்கினார். பசி என்று வருகின்ற எல்லோருக்கும் வயிறார பசியை போக்குவதாக உணவை அள்ளி கொடுக்கிறார்கள் வடலூரில் என்றால். பசி என்கின்ற ஆதார உணர்வு, அதை அடக்கினால்தான் மற்ற வெற்றிகளை நாம் பெற முடியும் என்று ஜீவகாருண்யத்தை நமக்கு கையளித்து கொடுத்திருக்கிறார் நம்முடைய வள்ளல் பிரான். அதை கை நிறைய ஏற்றுக்கொள்வோம். மற்றவர்களுக்கு பசி போக்குகின்ற பசிப்பினி மருத்துவனாக, ஜீவகாருண்யம் உள்ளவர்களாக, இரக்கம் உள்ளவர்களாக, பேரிரக்கம் செய்பவர்களாக நாம் இருப்போம். அது ஒன்றுதான் வள்ளல் பிரான் நம்முடைய தமிழ் மண்ணில் பிறந்தவர் என்பதற்கான அத்தாட்சி. அருட்பெரும் சோதி, அருட்பெரும் சோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் சோதி. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.